என்ன அழிச்ச சித்தப்பா 50,000 பணம் தரணும் எடுத்து சொல்லுவாங்க. என்ன சாப்பிடாம முடியாது. இல்லை, நானும் ஜீவனும் மட்டன் எடுக்க சொன்னோம். ஆனந்தம் வந்து 1/2. நான் காலைல 3 காஃபி குடிக்கலன்னு தான் கேட்டான். காஃபி ஒரு டீ உங்கள் வீட்டில் 5:30க்கு குடித்தேன்னா வீட்டுக்கு போனேன் 6:30க்கு ஒன்று போட்டாங்க. இது 7:45 ஒன்று போட்டாங்க. 3 குடிச்சிட்டு ஜீவன்ட்ட என்னால் முடியாதுன்னு. அதுக்கப்புறமா மெசேஜை போட்டாமா ரயில்வே கேட்டு நின்றுருந்தேன். நானும் போயிட்டான்னு நினச்சிட்டு கேட்டான். அப்புறம் போய் எடுத்துகிட்டு வந்து ஆனந்தபவனில் 1/2 போட்டுட்டு போயிட்டு நான் கார் எடுத்தப்போ தான் அவங்க கடைக்கு போனாங்க. நான் அதை கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். தெரியுமா யாரு? இல்லை, நான் வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும். தெரியுமா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க கம்பெனி தான் சொல்லுவாங்க. இனிமேல் யாருக்கு லோடு வேணாலும் சொல்லுங்கள், கல்கட்டாலேருந்து இறக்குறேன்ட்டு. ஒரிஜினல்னு சொல்லி ஏமாத்தோம். கைவிட்டு போறது இதில் போடுறாங்க. எப்படி சொல்லணும் புரியல, எனக்கு தெரியல. அதான் பொறுமையா தண்ணி விட அப்படியா சும்மா வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். ரைஸும் குழம்பும் தான். எப்போ படைக்கு எடுப்பேன் பிரியாணி தான் அதெல்லாம் நல்லா குழம்பா. ஒரு மூட்டை சாத்து குழம்பு. இன்னும் சிக்கனா மட்டன் குழம்பு. மட்டன் குழம்பு சாதம். வேற கோழி கீழே அறுத்தா போடலாம். சவுரிக்கு தனியாக கட்டி வச்சுருந்தாங்க. வெள்ளமா போட்டுட்டேரா கேரிப்பில் கட்டிருக்குதா? அது தனியாக வச்சுருந்தேன். சவுரிட்டி இல்லை கடைக்கு போல சவுரிட்டி வாங்கி கேட்கலாம். இல்லை, அது வந்து படைச்சி தனியாக வைப்பாங்க. சொல்கிறேன். மற்றபடி 3 கிலோ 5 கிலோ அவ்வளோதான் வருது. 3 கிலோ. ஆமாண்ணா, சின்ன 5 கிலோ எத்தனை பேர் சாப்பிடும்? ஒரு 100 பேருக்கிட்ட சாப்பிடலாம். கூட்டம் நிறைய இருக்கும் போல. நம்ம ரவுண்டை முடிச்சுட்டு பரிமாறுவோம். நம்ம சாப்பிட்டுட்டு பரிமாறுறதா இல்லை பரிமாறி சாப்பிட்றதான்னு யோசிக்கிறவங்களுக்கு தான் நம்ம பரிமாறிட்டு சாப்பிடணுமே. அதுதான் நாங்களே வந்தவங்க. நாங்களே வந்தவங்க சொல்ல உடனே
ராஜேஷ் சொல்லுவான், டேய் வந்தாங்களாடா நீங்க, எப்படா நீங்க வந்தவங்களா இருக்கீங்க? சைடு மண்ணு லைட்டா ஓடி இருக்கணும். கேட்டுங்க, எல்லா டீடைல் கேட்டுக்கிட்டேன். இது இல்ல இருக்கு அது. அதாவது பரிமாறிட்டு சாப்பிடுறதா, சாப்பிட்டு பரிமாறுறதா? அதை ஊத்திட்டியா? ஊத்திட்டியா? தண்ணி மட்டும் ஊத்தி. இந்த தண்ணி ஊத்துறா. ஸ்டேபிளா வைக்கிறேன் கேமரா. என்ன வைக்கிறது நான்? எப்பறா ஸ்டேபிளா வைக்கிறது? விஜய் சேது சூரி மாதிரி எடுத்து அப்படியே எல்லாரையும் காட்டிக்கிட்டு. அது அநேகமா இந்த வீடியோ சரணுக்கு அனுப்பலாம். நான் ஒன்று ஃபஸ்ட்டாக எடுத்தேன். அதான் நீ எங்க போனா ஹர்ஷா? பக்கத்துல ஒருத்தவங்க வீட்டில் போய் ரெஃப்ரெஷ் பண்ணுறது நல்லா கட்டுவேன். நேற்று நைட்டு லைவ் சாப்பிட்டுட்டு வரப்போ லைவ் போனோம். எங்க எனக்கு காட்டவே இல்லை. திவ்யானா சேனல்ல ஒருத்தன் மும்பைலேருந்து ரோஹிட்னு ஒருத்தன் வந்தான். அவன் கமெண்ட் பண்றான், சந்தோஷம் ஹிந்தியில படிச்சுட்டு இன்னும் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கான். பேசிட்டு இருந்தாங்க, பண்ணிக்கிட்டே இருக்கான். கமெண்ட் எங்க பேசிக்கிட்டே இருக்கான். அருள் பாலிசவரும் அருள்மிகு ஸ்ரீ ஐயனார் ஆலய இசைமணி ஒலிக்கும் நேரம் பிற்பகல் 1 மணி. கால் ஏதோ வலிக்கு. அவங்கள போய் எடு சரண அப்படி சரண எடுக்க தமிழ் அது ஒரே வீடியோ எடுத்து பாஸ் பண்ணி வாலியா வாட்ஸ்அப்ல அனுப்பிடுங்க, லைவ்லயே போடுங்க. ஆஹா வேர்க்குதுண்ணே இந்த பக்கம். ஆவி அடிக்குது.